पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। நண்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 514வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். ராமராவண யுத்தம் முதல் யுத்தம். அது ரொம்ப பிரசித்தமான யுத்தம். ராவணன் தானே முதல்ல போருக்கு வந்துடுவோம், தன்னுடைய போர் வீரர்களை என்கரேஜ் பண்ண, ராமலட்சுமணரை பயமுறுத்த என்று தானே போருக்கு வந்தான். அப்படி அவன் போருக்கு வந்தவுடனே அவனை சந்தித்தான் நீலன் என்கிற வானரன். நீலன் என்பதுதான் வானரப்படையின் சேனாபதி, அக்னி பகவானின் மகன். அவனுக்கும் ராவணனுக்கும் போர். நீலன் இவர்கள் தேவர்களுடைய பிள்ளைகளாக வந்த சக்திகள் ஆகினால இவர்களுக்கு நினைத்த பொழுது நினைத்த அளவு சைஸில் உருவத்தை பெருக்க முடியும் அல்லது குறுக்க முடியும். ராட்சசர்களுக்கு உள்ள சக்தி இவர்களுக்கு இருந்தது. அது இருக்குன்னு ராவணனுக்கு சரியா தெரியாது. இந்த குரங்கு அடிச்சு கொள்ளலாம் என்று ஒரு பானத்தை போட்டான். இந்த குரங்கு நீலன் எதிர்க்கிறது மார்பை நோக்கி போட்டான். அகான்னு சிரிச்சுன்னு குழந்தை, அது குரங்கு சின்னதாக இருந்தது, அது அகான்னு சிரிச்சுன்னு வந்து வெளில குதிச்சுது. அந்த அக்னி அஸ்திரத்து அந்த பானம் அந்த குழந்தைய ஒன்றும் செய்யலை. உடனே ராவணன் பார்த்தான், ஆர்டினரி பானம் செய்யலாம் அது போல் இருக்கு, மந்திர பானம் போடும், அஸ்திரம்னு பேர் இருக்கு, அதை போடுவோம் என்று அக்னி பகவானை தியானம் செய்து கொண்டு ஆக்னேய அஸ்திரத்தை அந்த குரங்கு மீது போட்டான். அதான் பண்ண தப்பு. அந்த குரங்கு சோல்ஜர்களோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, அதில் ஏ நீலன்னு போட்டிருக்கு. அக்னிபுத்திரன் நீலன், அதுவும் படிக்கவே இல்லை. பெத்த பிள்ளையை யாராவது கொல்வாளா? அதனால் அக்னியை மந்திரம் சொன்ன அஸ்திரம் அந்த பிள்ளையை ஒன்றும் பண்ணலை. யாரோ நீலன் சிரிக்கிறது. சிரிச்சுனே ராவணன் கிட்ட வந்து அடிக்கலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே தன் உருவத்தை இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கிண்டு ராவணனுடைய வில்ல போய் ஒருத்த குரங்கு உட்காந்து, இங்கே வந்திருக்கேன் அதை பார் அப்படின்னு மூட்டை பூச்சியை துரத்தி ஓடி அடிக்க பார்க்குறவன் மாதிரி அந்த குரங்கு அடிக்க போனான். அதுக்குள்ளே குரங்கு எங்கே இருக்குன்னு தெரில, ஏன்னா இவருடைய தலைமையிலேருந்து உட்காந்து. அதனால் ராவணனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, கோபம், பிழை ஜாஸ்தி பண்ணுறான். அப்படி இந்த குரங்கு ராவணனை போட்டு சதாய்க்கிறது நம்ம ஊர் பாஷையில். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஹனுமார் அந்த பக்கம் வந்தார். ஹனுமார் சொன்னார், ராவணா, நீயும் நானும் சண்டை போடலாம், ஒண்டி கொண்டி, எல்லாரும் பார்க்கணுமே.
சரி ஒண்டிக்கொண்டி சண்டைனா எல்லா வானர்களும் ஸ்பெக்டேட்டர், அரக்கர்களும் ஸ்பெக்டேட்டர். ராவணனுக்கும் அனுமாருக்கும் ஒண்டிக்கொண்டி சண்டை. எல்லாம் மேட்ச் பார்க்குற மாதிரி மற்ற வேலை ஏறினு உட்காந்து குரங்கெல்லாம். யார் முதல்ல அடிக்கிறது? ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார்? நீயா நானா? ராவணன் கேட்டான். அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் சில விஷயங்கள்லாம் சொல்லி தர மாட்டார், நாம் கேட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்த ராமன், இந்த வானர வீரன் அனுமார், இவனால் தான் நம்ம இதில் கட்டமும் வந்திருக்கு. அவன் நம்மளை ஒண்டி கொண்டு யாரும் விடப்படாது. யார் முதல்ல சண்டை போடணுங்கிறத டாஸ் போட்டு பார்த்துக்கணும். அப்படின்னு போட்டான்னு வச்சுங்களேன், டைல்ஸ் என்றார் ஆஞ்சநேயர், உனக்கு தான் இருக்கு, நீயே அடியணுட்டார் ராவணன். உடனே ஆஞ்சநேயர் ராவணன் மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். சர்வ பிராணேன வேகிதா. அந்த மார்பில் அந்த குத்து விழுந்தே ராவணனுக்கு 10 தலையும் சுற்றி மயங்கின்ற கீழே விழப்போகிறான். அப்பவும் சொன்னான், சாதுவானர வீரியேன ஸ்லாகனியோசி மேரி புகு. பேஷ், நல்லா சண்டை போடுற, எனக்கு சேர்த்து விரோதி தான், நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்க அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டான். அனுமார் தள்ளடிச்சுட்டார். உசுரோடு சொல்லி நீ போயின்னா சொல்லணும் மற்றவங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராவணன் கொஞ்ச நாள் மயக்கம் அணிந்து எழுந்தினான். அது வரைக்கும் யாரும் அடிக்கலை. இந்த நெறி என்டான் பார் அப்படின்னு ஆஞ்சநேயரை ஓங்கி ஊத்து விட்டான். ஆஞ்சநேயரும் நல்லா குழஞ்சி போனார். ராவணன் எப்படி கைலாசத்தை வந்தாடினான். அப்படி அவர் உட்காந்து அப்படி நிலை குனியரிச்சே ராவணன் ப்ரொசீட் பண்ணான், கிளம்பிட்டான். ஆஞ்சநேயரை மயங்கி விட்டுட்டார். ஆஞ்சநேயரை மயங்கி விட்டுட்டார். மற்ற வானரங்கள்லாம் கதறது, சிலது ஓடுறது, சிலது ராமன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது, சிலது ஆஞ்சநேயருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வருது. இப்படி இருந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு. ஆஞ்சநேயர் மெல்ல எழுந்து விட்டார். ராவணனை பார்த்தார். இப்போ என் வீரத்தை பார்க்குறியா அப்படி அவர்கிட்டான். இப்போது அதெல்லாம் ராவணனை ஓங்கி ஒரு குத்து விட்டார். ராவணன் மயங்கி கீழே விழுந்துட்டான். ராவணன் மயங்கி கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஆஞ்சநேயர் சந்தோஷப்பட்டார். அதுக்குள்ளே சுதாரிச்சுனான். இதோ பார் என்டான்னு அனுமாரை ஓங்கி விடுத்து விட்டான். இப்போ மறுபடியும் அனுமார் தலையை இப்படியே பிடிச்சின்னு உட்காண்டார். வானரங்கள்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டா. சில பேர் இதை போய் ராமன்கிட்ட சொல்லலான்னு போனால் இதற்கு லக்ஷ்மணன் வந்தார். அவர்கிட்ட சொன்னான், நானே பார்த்துக்கிறேன்னு அவர் சண்டைக்கு வந்தார். லக்ஷ்மணனை சாதாரண நினச்சிருந்தான் ராவணன். ஆனால் லக்ஷ்மணன் சண்டை போடுறதை பார்த்து இப்போ தான் புரிஞ்சுது யார் வந்திருக்கா, சாட்சாத் நாராயணன் போல இருக்குன்னு நினச்சிருந்தான். அதனால கடைசியில் பரமசிவத்தனை கொடுத்துருந்த ஒரு வேர் 8 மணி கட்டிய வேலை தூக்கி எறிஞ்சான். அது சாதாரண பானம்னு நினச்சி லக்ஷ்மணன் சில அஸ்திரங்கள், சில பானங்களை போட்டு தகர்க்க பார்த்தார், முடியலை. அதை மீறின்னு வந்துடுச்சு. அது லக்ஷ்மணனுடைய பரந்த மார்பில் அந்த வேல் விழுந்தது, மயங்கி விழுந்துட்டார். உடனே ராவணன் சைன்யப்படையில் இருந்த வானர்கள்லாம் இருக்கிற இடத்துல ஓட ஆரம்பிச்சார் ராமனை நோக்கி. லக்ஷ்மணன் இப்போதான் அனுமார் விழுந்தார், லக்ஷ்மணன் விழுந்துட்டார். இந்த கோலாகலத்தை கேட்டு அனுமார் மெல்ல வீச்சார் கண்ணை. ராவணனுக்கு அதுக்குள்ள ஒரு ஐடியா தெரியுது. இந்த லக்ஷ்மணனை சிறையை வச்சுட்டா ராமவீரான் தன் கையை இருந்த மாதிரி ஆயிடுவாங்கிறா, சீதையை விட ராமன் நேசிக்கிறது வேணுங்கிறா, இவனை சிறை வைக்கலான்னு லக்ஷ்மணனை சிறை பிடிக்க போனான். அசைக்க முடியல. தான் பூமியை தாங்கிற ஆதிசேஷன் என்று நினச்சிட்டார் லக்ஷ்மணன். அந்த நினைப்பின் பயன் அவருக்கு அந்த வலிமையோடு தூக்கம் உள்ளவனார். அப்போ ஆஞ்சநேயர் ஓடி வந்தார். என் டர்ன் அப்படின்னு அவனுக்கு ஒரு குத்து விட்டார். லக்ஷ்மணனை எடுத்துட்டு பத்திரமா அழிச்சு போய் தங்க சுக்ரீவனுடைய மாமனார் இருக்கா, ருமையனுடைய தகப்பன், அவர் தான் அவளுக்கு வைத்தியர், அவர்கிட்ட ஒப்படைச்சான். அவர் லக்ஷ்மணனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறார். அதுக்குள்ளே ராவணன் முன்னேறி வந்தால் ராமபிரானே போருக்கு வர முடியாது. இதுதான் நடக்குன்னு நடந்துட்டு இருக்காங்க. மெல்ல லக்ஷ்மணன் ஃபர்ஸ்ட் எய்டில் கண்ணை வச்சார். எங்கே இருக்கேன்னு கேட்டார். சுஷேனன் சொன்னான், யார் சுக்ரீவனுடைய மாமனார், நம்ம பாதுகாப்பில் இருக்கீர், ஹனுமார் டயத்தில் கொண்டு விட்டுருக்கார், பச்சையில் கொடுத்துருக்கேன், சரியாயிடுவீர். எங்கே ஹனுமார்? ஹனுமார் வந்தார். அண்ணா என்ன பண்ணுறார்? ராவணனோட யுத்தம் பண்ணுறார். அப்போ நீங்கள் போங்களேன், அவரை தோளில் தூக்கும். நீங்கள் தோளில் தூக்கிட்டீங்களா ராவணனுக்கு சமமான நிலை நிற்பார். ராவணன் அண்ணா தாக்குவார். நான் ஒரு மந்திரம் சொல்லிட்டேன், அதையும் சொல்லுங்கோ, சொன்னீர்களான இன்னும் கோபத்தோடு அவனை தாக்குவார். அதுதான் நமக்கு வேண்டியது என்று ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஹனுமார் வந்தார் ராமவீரான்ட்ட. என் மேல் ஏறிண்டு தாங்கள் போர் புரியுங்கள். இப்போ ராவணன் பார்க்கலாம், தன்னை விட வசந்த இடத்துல அடிக்கிறார் லக்ஷ்மணன் ராமவீரான். இது எப்படி ஆச்சு, ஒரு பாசிபிள் ஆச்சுன்னு பார்த்தா கீழே குரங்கு தூக்கிட்டு. அட இந்த குரங்கு எங்கே போனாலும் நமக்கு உபதிரவன்ற குரங்கு.
அப்படின்னா ராமனை மறந்து அனுமானை தாக்க ஆரம்பிச்சு. பூர்வவை மனுஸ்மரன் அட்டி அட்டி நடிக்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் ஒரு சிரித்து கொண்டார். தான் பிரம்மாவிட்டு அவ்வளோ வரம் வாங்கிறது வீணா போகுமா, அப்படி சிரித்து கொண்ட பையனாக பிரம்மதேவன் அப்படி ராமபிரானை அடி ராவணன் அனுமான் அடிக்கிறான். ராமன் பிரான் பார்த்தார், நம்மை தாக்குவதை விட்டு நம்முடைய திருவடியை ஆஞ்சநேயர் தாக்குறான்னு பானங்கள் போட்டார் சுவாமி. ஒரு பானம் போட்டார், ராவணனுடைய 10 கிரீடமும் போயிடுத்து. இன்னொரு பானம் போட்டார், ராவணனுடைய டிரைவர் அவுட். இன்னொரு பானம் போட்டார், ராவணனுடைய குதிரைகள் காலி. தேரிலிருந்து குதிச்சான் ராவணன். இப்போ நிராயுத பாணியாக நிற்கிறான். இப்போ ஒரு பானம் போட்டால் ராவணன் பாண்டு போயிடுவோம். அதான் செய்யணும். அப்போ என்ன பண்ணான் தெரியுமா? திருவேங்கடமுடையான் ராமனா வந்திருக்க போது, சீனிவாசராகவனா வந்த பொழுது ராவணனை பார்த்து சொன்னான், ரொம்ப களைப்பாயிட்ட, ரெஸ்ட் எடுத்துன்னு வா, நாளைக்கு சண்டை போடலாம். எந்த யுத்தத்திலேயாவது எந்த போர் விழாது இப்படி சொல்லியிருப்பானா? அவர் எப்படி சொன்னார்? நான் தான் ஜெயிக்க போகிறோங்கிற கான்ஃபிடென்ஸில் சொன்னார். அதனால தான் அவனை போல யோத்தா உருவம் கிடையாது, சண்டை போட்டுற உருவம் கிடையாது என்று அவனை யோத்தா என்ற திருநாமத்தை வைத்து அவரெல்லாம் தலை சிறந்தவன், மகா யோத்தா, கிரேட் வாரியர் என்று பெயர் வைத்தார். எதிரிக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு டைம் கொடுக்குறவன் போல கிரேட் வாரியராக இருப்பான். அப்போ ஏற்பட்ட கிரேட் வாரியர் ஆக நின்றவன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசராகவன் என்று இந்த பெயரை சொல்லி மகிழ்கிறார் நாரத பகவான். அவர் சொல்கிற மகா யோத்தான்னு வசிட்டா சிஷ்யனுக்கு பெயர். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் இத்யாகவே பிரகதசானனம் யகா தஸ்மாதிகார்யோ நகி கஷ்டிதஸ்தி யோத்தா மகாயோதிருத்தயா சயிந்தே. இப்படி தனக்கு ஒப்பார் இல்லாத உயர்ந்த பதவி கொடுத்து அந்த ராவணனோடு லக்ஷ்மணனை வச்சுட்டு ராவணனோடு சண்டை போட்டு கொடுத்து ராவணனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தனடியே வெள்ளன். அந்த மாதிரி மகா யோத்தா யாரும் கிடையாது. எனவே மகா யோத்தா மாபெரும் வீரன், தோலாத தனி வீரன் என்பார்கள் தமிழில். சரி, இதற்கு தமிழ் பாட்டையும் கேட்டு விடுங்கள். இன்று போய் போர்க்கு நாளை வாவென உயிர் ஈந்தானை அன்றி பேர் போராளிதான் மகாயோக்தா ராமனே என்று நல்கி வணங்கிடுவாய் என்பது போர்ப்போக்கு. இங்கே என்னுடன் கலந்து ஜீவிங்கள். மகாயோத்ரே நமஹா. நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நமோ மகாயோத்ரே. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.